ஓம் நம சிவாய. அதற்கு அவர்கள் ஒருவரும் பதில் எதுவும் சொல்லவில்லை. அவர்களை கௌதமர் அதிக வணக்கத்துடன் தயை ஏற்படும்படி வேண்டிக் கொண்டதன் பேரில் அம்முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடினர். கௌதம முனிவன் பாபாத்மாவாகையால் பிராமணருக்கு சமீபத்தில் வரக்கூடாது என்று கூறியதனால் தூரத்தே இருந்து அவர்களை நமஸ்கரித்து கையேற்று நின்று, தவ ஞானிகளே, என் பாபம் போவதற்குரிய வகையை எவ்விதத்திலாவது யோசித்து சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு முனிவர்கள், நீர் முதலில் உன் பாபத்தை ஊரெங்கும் தெரியும்படி சொல்லிக்கொண்டு உலக வலம் வந்து வயலிலிருந்து கோகத்தி செய்த நான் பிக்ஷைக்கு வந்தேன் என்று பசித்த விடத்தில் வேதியருக்குணர்த்தி, இவர்களிடம் 7 வீதிகளில் ஒவ்வொரு கவலம் கையில் ஏற்று உண்டு மீண்டும் இங்கு வந்து 1 மாத காலம் சாந்திராயன விரதம், அதாவது சந்திரக்கலைகள் உயருந்தோறும் முறையே நாளுக்கு நாள் 1 கவலமாக உயர்த்தியும் மீண்டும் குறையுந்தோறும் முறையே நாளுக்கு 1 கவலமாக குறைத்தும் புசிக்கும் விரதம் அனுஷ்டித்து இந்த பிரம்மகிரியை 101 பிரதட்சணம் செய்து வர வேண்டும். இவ்வாறு செய்தால் நீர் பரிசுத்தர் ஆவீர். வேறொரு வகையாகவும் சொல்லுகிறோம். நீர் கங்கையை இங்கே வரவழைத்து அதில் ஸ்நானம் செய்து கோடி பார்த்திவலிங்க அர்ச்சனை செய்ய வேண்டும். இப்படி செய்தாலும் பாவ நிவர்த்தியாகி புனிதராவீர். முதலில் இந்த பிரம்மகிரியை 11 பிரதட்சணம் செய்யும். அதற்கு பிறகு சதகும்பாபிஷேகம் செய்து கொண்டால் இப்பார்த்திவ சரீரம் தூய்மை அடையும் என்றார்கள். சௌனகாதி முனிவர்களே, அம்முனிவர்கள் அவ்வாறு கூறிய வார்த்தைகளை கேட்டதும் கௌதம மகரிஷி கோடி பார்த்திவலிங்க பூஜையும் கிரி பிரதட்சணமும் செய்வேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு பிராமணர்களின் உத்தரவை பெற்று கிரி பிரதட்சணம் செய்து சாஸ்திர யோகப்படி கோடி லிங்கார்ச்சனையையும் செய்து முடித்தார். பதிவிரதையான அகல்யையும் முறைப்படி சிவபூஜை செய்து கொண்டிருந்தாள். சீடர்கள் அவர்கள் இருவருக்கும் தொண்டு செய்து கொண்டிருந்தார்கள். கௌதமர் இவ்வாறு பூஜை செய்து கொண்டிருக்கும் போது சிவபெருமான் பக்த பிரியராகையால் அவரது பூஜைக்கு மகிழ்ந்து பிரமத கணங்களோடும் பார்வதி தேவியோடும் ரிஷப வாகனத்தில் வந்து தரிசனம் அளித்து கௌதமரை நோக்கி, உன் பூஜைக்கு மகிழ்ந்தோம், நீ வேண்டும் வரத்தை கேள் என்றார். கௌதமர் சிவரூபத்தை தரிசித்து பெரிதும் மகிழ்ந்து கௌரி சங்கரரை பணிந்து துதிக்கலானார். குணரகிதரும் பக்தர்களுக்கு சுகம் செய்பவரும் படைப்பின் துவக்கத்தில் பக்தானுகிரகத்திற்காக மாயையுடன் கூடிய ரூபமுடையவரும் எல்லா பிராணிகளின் சரீரங்களிலும் அந்தர்யாமியாக இருப்பவரும் பக்த ரக்ஷணைக்காக விஷ்ணு ஸ்வரூபமுடையவரும் ஹிரண்ய கர்ப்ப ரூபமுடையவரும் பிரம்ம விஷ்ணுக்களால் பூஜிக்கப்பட்டவரும் சர்வ வியாபகரும் வியாபிக்கப்படும் பொருளாக உள்ளவரும் தானே சர்வமயமானவரும் பரமாத்ம ஸ்வரூபியானவரும் அகாரம் முதல் ஷகாரம் இறுதியாகிய வர்ணமாலிகா ஸ்வரூபரும் குணாரகிதரும் குணஸ்வரூபரும் சகல ஸ்வரூபரும் ஆகிய தேவரீருக்கு நமஸ்காரம் நமஸ்காரம். இவ்வாறு துதித்து என்னை பாவம் நீங்கியவனாக செய்ய வேண்டும் என்று வேண்டினார். அப்போது சிவபெருமான் கௌதம முனிவரை பார்த்து, கௌதமா, நீ தன்யன், கிருதகிருத்தியன். துஷ்ட வேதியர்கள் உன்னிடம் பாபத்தை கபடத்தால் ஏற்றினார்களே அன்றி உனக்கு எப்போதும் பாபமே கிடையாது. உன்னை கண்டவுடனேயே சகலரும் பாபம் நீங்கியவர்கள் ஆவார்கள். இந்த துரோக சிந்தையுடைய முனிவர்கள் செய்நன்றி மறந்தவர்கள். ஆகையால் இவர்கள் செய்த பாபங்கள் பிராயச்சித்தங்களாலும் பரிகரிக்க மாட்டா. உனக்கு ஏதேனும் சிறிதேனும் பாபம் இருப்பின் அதுவும் என்னை தரிசித்ததால் ஒழிந்துவிடும் என்று சொல்லி அத்துஷ்ட வேதியர்கள் செய்த சகல வஞ்சனைகளையும் கௌதம முனிவரிடம் எடுத்துரைத்தார். அவ்வந்தனரின் வஞ்சகத்தை கேட்ட கௌதமர், கண்ணுதல் பெருமானே, அம்முனிவர்கள் அனைவரும் எனக்கு எந்தவித தீமையும் செய்யவில்லை. அவர்கள் செய்தார்களே ஆயினும் அது பெரிதல்ல. அவர்கள் என் விஷயத்தில் நன்மையை தான் செய்தார்கள். அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால்
மறைகளாலும் அறியவொண்ணாத மகேஸ்வரரான தங்களை தரிசிக்க முடியுமா? ஆகையால் அவர்கள் புண்ணியவான்களே என்று கூறினார். அவருடைய சற்குண சிறப்பிற்கு மகிழ்ந்த சிவபெருமான், நீ மகா புண்ணியன், உனக்கு வேண்டிய வரம் என்ன என்று கேட்டார். கௌதமர் சிறிது யோசித்துவிட்டு தம் பெயர் என்றும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று நினைத்து, சுவாமி, சகல லோகங்களுக்கும் நன்மையை தரத்தக்க கங்கையை கொடுக்க வேண்டும் என்று சாஷ்டாங்கமாக பணிந்து நமஸ்கரித்தார். சிவபெருமான் பூ உலகத்திலும் ஸ்வர்கலோகத்திலும் நிறைந்த பூரணமாய் இருக்கத்தக்க தம் ஜடா மகுடத்தில் இருந்த கங்கையை சிறிது கௌதமருக்கு கொடுத்தார். அந்த கங்கை உடனே ஒரு பெண் உருவம் கொண்டு கௌதமரின் முன்னால் நின்றாள். ஓம் நம சிவாய.